குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இதில் மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நாட்டில் 4 விகிதங்களில் ஜிஎஸ்டி முறை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி 2 விகிதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 18 அப்படின்ற 2 விகிதங்களில் மட்டும்தான் இருக்குது. சுமார் 375 பொருட்கள் மீதான வரி குறைப்பு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? நாட்டில் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து 2017 ஜூலை 1 முதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தினம். 2017 தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்படுச்சு. ஓகேங்களா? அதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 அப்படின்ற 4 விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடைஞ்சி. அதனையொட்டி வந்து ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 12, 28 அப்படின்ற ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு 5, 18 அப்படின்ற 2 விகிதங்களை மட்டும் வச்சுருக்காங்க. இந்த 12 விகிதங்களில் இருந்த சில பொருட்கள், நிறைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 விகிதங்களாகவும், 28 இருந்த சில நிறைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18% குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சிகரெட் அதனுடைய விலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்திங்கன்னா வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, பாலஸ்தீனம் தனி நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி அங்கீகரிச்சிருக்காங்க. அதே வேளையில் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ்க்கு எந்த பங்கமும் இருக்கக்கூடாது, எந்த பங்கும் இருக்கக்கூடாது 2 பேருக்கும் அப்படின்ற நிலைப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G7 கூட்டமைப்பினுடைய அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், கனடா, பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முதல் நாடாக கனடா வந்து பார்த்தீங்கன்னா, அதனை தொடர்ந்து பிரிட்டனும் பாலஸ்தீனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனி நாடாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிரதமருடைய பேர்கள்லாம் இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, சென்னை ஒன் செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர முன்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அதாவது சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள சென்னை ஒன் செயலி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில், ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்துகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கும் திட்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஒன் அப்படின்ற செயலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டில் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 7,27,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. உலகில் ஏற்படும் மரணங்களுக்கான 3வது பெரிய காரணமாக தற்கொலை இருக்குது. ஓகேங்களா? நம் நாட்டில் 1955ஆம் ஆண்டு முதல் 2015 வரை வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் சுமார் 3 லட்சம் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022ஆம் ஆண்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 11,290 விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளைபொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உரிய விலை கிடைக்காது, வறட்சி, வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை, பயிர் காப்பீடு செய்வது உள்ளிட்ட விழிப்புணர்வின்மை ஆகிய காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை நிகழ்ந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய BSF பயிற்சி திட்டத்தில் ட்ரோன் ஆளில்லா போர் முறை பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மே மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கு. இப்போ BSFல பேசிக் பயிற்சியாக அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதையும் கற்றுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயாகும். சரிங்களா? அடுத்தது, ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் பொது கடனுக்கான வட்டி ஆகியவற்றுக்கான கடந்த 10 ஆண்டுகளில் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டிய செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கிறதாக வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளரான CAG வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அதிகம் செலவிடும் மாநிலங்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் ஆந்திரம், குஜராத், ஹரியானா, கர்நாடகம், பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியத்தை விட
பொது கடனுக்கான வட்டியை அதிகமாக செலவிடுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 12 மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் உபரி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருவாய் உபரியை இலக்குகள் நிர்ணயித்த 17 மாநிலங்களில் 12 மாநிலங்கள் தங்கள் இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா எட்டிச்சாங்க. இதில் அஸ்ஸாம், பீகார், ஹிமாச்சல பிரதேஷ், மேகாலயம் மற்றும் ராஜஸ்தான் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை எட்டலை. ஓகேங்களா? உபரி வருவாய் அப்படின்னா கடனே வாங்காமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அரசோட கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துறது. ஓகேங்களா? அடுத்தது சீனா மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சாத்விக் சிராஜ் ஷெட்டி கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. வெள்ளிப்பதக்கம் இருக்காங்க. 2ஆம் இடம் பிடிச்சி வெள்ளிப்பதக்கம் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது வந்து சீனாவில் நடைபெற்ற சர்வதேச பேரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவுக்கு 2 தங்கம் 3 வெள்ளி என 5 பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஃபார்முலா 1 கார் பந்தய நடப்பு சீசன் 17வது ரேஸான அர்பஜைஜான் கிராண்ட் பிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் டிரைவருமான மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிறார். ஓகேங்களா? இது கடந்த சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வெற்றி பெற்றிருந்தார். அடுத்து டோக்கியோவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அமெரிக்கா 16 தங்கம் 5 வெள்ளி 5 வெண்கலம் என 26 பதக்கங்களுடன் முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா? கென்யா வந்து பார்த்திங்கன்னா 11 பதக்கங்களுடன், கனடா வந்து பார்த்திங்கன்னா 5 பதக்கங்களுடன் அடுத்தடுத்த 2 இடங்களில் இருக்கிறாங்க. அடுத்து பாகிஸ்தானுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் வெளிநாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஆண்டுக்கு 4% வட்டி என்ற மிக குறைந்த வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கினாங்க. 2024-25ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொருளாதார ஆய்வின்படி பாகிஸ்தானின் கடன் அந்நாட்டு ரூபாய் மதிப்பில் 76 பில்லியனாக இருக்குது. இந்திய மதிப்பில் 23 லட்சம் கோடி. ஓகேங்களா? இதில் 1/3 வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இதில் கிடைக்கும். சரிங்களா? மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். செப்டம்பர் 25 தேர்வு தொடங்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.